அஸ்ஸலாமு அலைக்கும் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆசுரா நாள் உருவான வரலாறு. முஹர்ரம் 10ஆம் நாளின் சிறப்பும் வரலாறும். நபி மூசா அலைஹி வஸல்லம். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள 25 நபிமார்களில் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர். அல் குர்ஆனில் அல்லாஹ் அதிகமாக கூறியுள்ள நபிமார்களின் வரலாறுகளில் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறும் முக்கியமானதாகும். ஃபிரௌனின் கொடுங்கோல் ஆட்சி. எகிப்தின் கொடுங்கோலான ஃபிரௌன் ஆட்சி செய்து வந்தான். பனு இஸ்ராயேல் மக்கள் அவனிடம் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். உண்மையை ஏற்ற மக்கள். ஃபிரௌனையும் அவனது நெருங்கிய ஆதரவாளர்களையும் தவிர பலர் ஈமான் கொண்டனர். ஃபிரௌனின் கொடுமைகளுக்கு பயந்து அவர்கள் வெளியேறினர். ஃபிரௌனின் துரத்தல். மக்கள் தப்பிச் சென்றதை அறிந்த ஃபிரௌன் கடும் கோபமடைந்தான். தனது படைகளுடன் அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். நைல் நதி குறுக்கிட்டது. தப்பிச் செல்லும் வழியில் நைல் நதி குறுக்கிட்டது. முன்னால் நதி, பின்னால் ஃபிரௌனின் படைகள். அல்லாஹ்வின் அற்புத உதவி. அல்லாஹ் கைத்தடியால் கடலை அடிக்குமாறு கட்டளையிட்டான். கடல் பிளந்தது. பாதுகாப்பான பாதை உருவானது. ஃபிரௌனின் அழிவு. ஃபிரௌனும் அவனது படைகளும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். அல்லாஹ் தனது விசுவாசிகளை காப்பாற்றினான். முஹர்ரம் மாதத்தின் வரலாற்றுச் சம்பவம். இந்த மகத்தான நிகழ்வு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்தினர். ஆசுரா நோன்பின் காரணம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஆசுரா நாளில் நோன்பு நோற்கப்படுகிறது. ஆதாரம் ஷஹீத் முஸ்லிம் ஹதீஸ் எண் 2083. ஆசுரா நோன்பு எப்போது? முஹர்ரம் 9ஆம் நாள், அதாவது 25/6/2026 வியாழக்கிழமையும், முஹர்ரம் 10ஆம் நாள் 26/6/2026 வெள்ளிக்கிழமையும். எத்தனை நோன்புகள் வைக்க வேண்டும்? முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களிலும் நோன்பு வைப்பது சிறந்தது. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த நோன்பு. ஆரம்பத்தில் முஹர்ரம் 10ஆம் நாளில் மட்டும் நோன்பு வைத்தார்கள். யூதர்களுக்கு மாறாக 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நோன்பு வைக்குமாறு வழிகாட்டப்பட்டது. ஆசுரா நோன்பின் மகத்துவம். முந்தைய ஓராண்டின் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். முக்கிய குறிப்பு: சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பெரிய பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும். ஒரு நோன்பு விடுபட்டால் 9ஆம் நாள் தவறிவிட்டால் 10ஆம் நாள் மட்டும் நோன்பு வைத்தாலும் செல்லும். முடிவுரை: ஆசுரா நோன்பை கடைபிடித்து அல்லாஹ்வின் அருளையும் மன்னிப்பையும் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.